தமிழ் பற்று அதிகம் இல்லைப்பா? தமிழராக இருந்தாலே தமிழ் பற்று தானே ஆகுது. தமிழ் தேசிய பற்று அதிகம் இல்லை? ஏன்? அது ஏன் தமிழராக வந்துட்டோம் தமிழ் தேசிய பற்று இல்லாமல் எப்படி இருக்கும்? திராவிடம்ன்றாங்களது இல்லாதது ஏங்க ஐயா பேசணும்? திராவிட மொழின்னு எது திராவிட மொழி? இல்லை, திராவிட மொழின்னு சொல்ல, திராவிட மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கிறாரு, திராவிடம் சொல்லிக்கிறாரு. அது தெரியுமா தெரியாதா திராவிடம்னா என்னன்னு? ஒன்றும் இல்லாத பொருள் திராவிடம். திராவிட கட்சி நீதி கட்சி வர்றதுக்கு முன்னே தமிழகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? தெரியுங்க. எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் அடிபட்டு கிடந்தது. இல்லை, திராவிட கட்சி வருவதற்கு முன்பு நம் பாட்டன் முப்பாட்டன் ஆண்டார், மன்னர் ஆண்டார், இவர் ஆண்டார், அவர் ஆண்டார் சொன்னோம் இல்லையா? அவங்களாம் இருக்கும்போது நம்ம மண் எப்படி இருந்துச்சு? செழிப்பாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளோட சமுதாயம் எப்படி இருந்துச்சு? பிரிட்டிஷ்காரன் வரதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சு? பிரிட்டிஷ்காரனை பெரியார் ஆதரிச்சார்ல, ஏன் ஆதரிச்சாரு? இதெல்லாம் தெரியுமா உனக்கு? அவங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டு வந்தாங்க. சதின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பெண் அடிமை எல்லாத்துலேயும் அவங்க நம்ம பாட்டம் முப்பாட்டம் முன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்கல்ல, மன்னர்கள் எல்லாம் அவங்களாம் இருக்கும்போது செழிப்பா இல்லையா? இல்லைங்க, செய்யல. ஏன் செழிப்பா இருந்துச்சு? அவரையும் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க ஐயா. அப்படி இல்லை, இங்கே புதிய தொழில்நுட்பங்கிறது இல்லாமல் இருந்தது. அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் வர்த்தக ரீதியாக கொண்டு வந்தாங்க, மற்றபடி ஒன்றும் கிழிக்கல அவங்க இல்லையா? சுதந்திரம் அடைஞ்சு இருக்கிறோம், பிரிட்டிஷ்காரன் ஆதரிச்சார். இங்கே இருக்கக்கூடிய பல பேர் வந்துட்டு பெரியார் எதிர்த்தாங்க. சீமானனும் பெரியார் எதிர்க்கிறாரு. பெரியார் தான் போராடினார், அதை ஏற்கல, எதிர்க்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் பாட்டை முப்பாட்டில் பல்லாங்குழி ஆடிட்டு கோழி குண்டு அடிச்சுட்டு இருந்தாங்களா? அப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் விளையாட்டு பண்ணுறீங்க நீங்கள். பெரியார் தான் அப்படின்னா எங்கள் முன்னோர்கள் பண்ணல. ஏன் பெரியார் வந்து பிரிட்டிஷ்காரன் ஆதரித்தார்? இவங்கெல்லாம் ஏன் எதிர்க்கிறாங்க தெரியுமா? அது தெரியாதா? ஐயோ, தெரிஞ்சுதான் நீ பேசியிருக்க மாட்டேன் திராவிடத்தை பற்றி. இல்லை, நம்ம சில விஷயங்கள் தெரியாமலே பண்ணிடுறோம்ல. தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இந்தியாவை ஆண்ட மாமன்னர்கள் சக்கரவர்த்திகளும் ஆண்ட பேண்ட எல்லாருமே நம்ம முன்னோர்கள் ராஜாதி ராஜராஜ சோழன்லாம் வாழ்ந்தாங்களே, நம்முடைய முன்னோர்கள் மாமன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்களே, நம்ம முப்பாட்டன்லாம் வாழ்ந்தாங்களே, அவங்க தான் கீழ்ச்சாருன்னு சொன்னீங்க இல்லையா? நான் சொல்கிறேன், பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு 1973 வர்ண முறைப்படி சூத்திரர் அடிமை என்பதை ஒழித்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கொண்டு வந்தார் பிரிட்டிஷ்காரர். இப்போ நம்ம பாட்டை முப்பாட்டம் இருந்தாலும் அவன் எவனுமே எதுவுமே கிழிக்கல. எது பண்ணா மனுதர்மப்படி ஆட்சி செஞ்சான், பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அதனால தான் பெரியார் ஆதரிச்சார். 1795 பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்கள் மட்டுமே சொத்து வாங்கலாம் என்று இருந்த நிலையை மாற்றி அனைவரும் சொத்து வாங்கலாம் கொண்டு வந்தார். பாட்ட முப்பாட்ட மன்னர்கள் வாழ்ந்தாங்களே, அப்போலாம் எப்படி தெரியுமா? பார்ப்பனர்கள் மட்டும் தான் சொத்து வாங்க முடியும், மற்றவங்க வாங்க முடியாது. புரியுதா? ராஜாதி ராஜராஜ சோழன் சொன்ன பார்த்தியா? அப்போலாம் அவங்கள எதுவும் கிழிக்கல. அதே மாதிரி 1804 பெண் சிசுக்களை கொலை செய்வதை தடுக்க சட்டமாக்கினார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தவுடனே. பாட்ட முப்பாட்ட ஆண்டாலும் எவனுமே எதுவுமே கிழிக்கல. 1813 கொத்தடிமை சட்டத்தை ஒழித்தார்கள். 1813 கொத்தடிமை சட்டத்தை. அப்போ பாட்ட முப்பாட்ட ஆண்டால அந்த கொத்தடிமை சட்டங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் ஒழிச்சா, அதனால் பெரியார் ஆதரிச்சார். 1817 பார்ப்பனர்கள் எந்த குற்றம் செய்தாலும் தண்டனை இல்லை என்பதை ஒழித்தது. அவனுக்கு தண்டனையும் வாங்கி தந்தது பிரிட்டிஷ்காரங்க. பாட்ட முப்பாட்ட ஆண்டால அவனா இதெல்லாம் கிழிக்கல, அதெல்லாம் வேடிக்கை பார்த்தான். 1819 சூத்திர பெண் திருமணமானவுடன் 7 நாட்கள் கோவிலில், அதாவது கோவில்களில் பள்ளியறைகள் அங்க பார்ப்பனர்களுடன் இருக்க வேண்டும், புரியுதா? அப்படின்னு கொண்டு வந்தான். அதை ஒழித்தான் பிரிட்டிஷ்காரன். 1828 குழந்தைகளுக்கு திருமண சட்டம் கொண்டு வந்தான் பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட ஆண்டான அவெல்லாம் அதை கிழிக்கல. 1829 விதவை உடன்கட்டை ஏறுவதை தடை சட்டம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட ஆண்டான அவனா இதெல்லாம் கிழிக்கல, அதெல்லாம் வேடிக்கை பார்த்தான். 1835 பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்கள் மட்டுமே கல்வி என்ற நிலையை மாற்றி சூத்திரர்களும் கல்வி பயில வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட வாழ்ந்தாலும் அவனா இதெல்லாம் கிழிக்கல, புரியுதா? சூத்திரர் முதல் ஆண் பிள்ளையை கங்கையில் போட்டு கங்காதனம் செய்வதை தடை சட்டம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட மன்னன்ல அவெல்லாம் அதை கிழிக்கல. அப்புறம் சூத்திரர் நாற்காலியில் உட்கார அனுமதிக்கும் சட்டம் கொண்டு வந்தனர். அது முன்னெல்லாம் உட்கார முடியாது. ராஜாதி ராஜ சோழலாம் இருந்தாங்களே, அப்பெல்லாம் இல்லை. எவ்வளோ அடிமைத்தனம் பார்த்தியா? அதுக்கப்புறம் 1868 இந்து மனு தர்ம சட்டத்திற்கு முழுமையான தடை கொண்டு வந்தனர். யார் என்றால் 1868 அதாவது இந்து மனு தர்ம சட்டத்திற்கு முழுமையான தடை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரர். பாட்ட முப்பாட்ட ஆண்டாலாம் எவனுமே எதுவுமே கிழிக்கல. இந்துக்கள்லாம் யாரு? முதல்ல இந்து என்ன சொல்லி, இந்துனா யாரு? சிவனை வழிபடுறா யாரு? இந்துக்களா? சிவன் யாரு? சிவன் வந்து ஒரு ஆசீர்வாத கடவுள், இந்த தமிழ் மக்களுடைய கடவுள், இந்து மத கடவுள் இல்ல சிவன். விநாயகர் யாரு? விநாயகர் வந்து இந்து மத கடவுள். விநாயகருக்கும் தமிழ்நாட்டுக்கு சொல்ல போனா சமன்மே. டேய் ஓடி போயிடப்போறான், பிள்ளையாரெல்லாம் ஓடிடுவாரு. அவர் தமிழ் தேசியம் பேசுறாருல, உன்ன மாதிரி தமிழ் பேசுறாருல. அப்ப விநாயகர் சதுர்த்திக்கு அவருக்கு தேங்காய்லாம் உடைச்சி குத்தாட்டெல்லாம் ஆடி தேங்காய் பொறுக்கி எல்லாம் பண்ணாரு குடும்பத்தோட சேர்ந்து. ஏன் இப்ப நில்றா, இப்படி பிள்ளையாருக்கு நேரம் இதுல அடிடா அட்ரா. சுபாவா இது உடைக்கிறது. எனக்கு பெரிய
தவறு எங்கு நடந்தாலும் கண்டிக்கக்கூடிய ஸ்டாலின் பாரதி இதை கண்டிக்கணும். விநாயகர் வந்துட்டு தமிழ் கடவுள் இல்ல, கரெக்டா? யாரு விநாயகர், யாரு பிள்ளையார், ஏன் கும்பிடணும், எதுக்கு கும்பிடணும், எதுவுமே தெரியாது. ஒருத்தர் கேட்கிறாரு, முருகன் உங்க முப்பாட்டன்னா அப்புறம் விநாயகர் அவரையும் நீங்க ஏற்கிறது இல்லை அப்படின்னு. நீங்க முருகனை ஏற்கிறது இல்லை, அதனால நாங்கள் அவரை ஏற்கிறது இல்லை. இந்த பையன் காலை பிடிச்சிட்டு விட மாட்டேங்க. ஏய் விடப்பா, எங்க அம்மா குளிக்குதுன்னு. யாரா நீ? யாரா? இல்ல நான் பார்வதி மையம். எனக்கு தெரியாம நீ என்ன இடையில கேக்குறேன் சந்தை. உடனே விட மாட்டேங்கிற, டப்புன்னு இடுப்புல இந்த வாழை தூக்கி உரை வெட்ட வச்சுக்கிறேன். கொலகார பையன் காம கொடுறேன், கோபத்துல வச்சுக்கிறாங்க. பச்சிலம் குழந்தைய கொண்டுறாங்க. ஐயோ அலறி ஓடியாரா அவ. பார்வதி, என்னங்க என் பிள்ளைய கொண்டுட்டியே, என்னம்மா நீனு சொல்ற, வியாரு இடையிலன்னு. இந்த மாதிரி கதைங்க. நான் அழுக்க உருட்டி இப்படி செஞ்சு வச்சுட்டு போனேன். உடனே எல்லா காலத்திலும் ஒரு வேலை இல்லாத வெட்டி போயிருக்கான், கட்டி அடிச்சுட்டு நாரவன். அவனை கூப்பிடுறாங்க, வந்து என்னப்பா பண்ணலாம். கிழக்க ஏதாவது பார்த்து படுத்திருந்தனா அது தலையை கொண்டாந்து வைக்கணும். பாவம் யானை அதை அசந்து இந்த பக்கம் கிழக்கு பக்கம் தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கு. அது மண்டையை வெட்டி கொண்டாந்து ஊற்றிட்டாங்க. 2 உயிரை கொண்டு விட்டாங்க. ஒரு கொலகார பாய். எல்லாரும் ட்ரெஸ் போட்டா நான் ட்ரெஸ் போட முடியும். எல்லாரும் அவுத்து போட்டு சுத்தினா நான் அவுத்து போட்டு தான் சுத்த முடியும். அப்ப சீமான் அவுத்து போட்டு ஆடுறாருன்றியா? அப்படி கிடையாது. அப்படிதான் சொன்னேன். இப்போ ஏதோ சீமானே சரியா பேசுறாரு. சீமானே ஏதோ சரியா பேசுறாரு, கொஞ்சம் சரியா பேசுறாரு. சீமான் சொன்னாரு, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், அவன் தான் தமிழன் சொன்னாரு. தமிழ் முக்கியத்துவம் தருவது மட்டுமல்லாமல் தன் இன்ஸ்டாகிராம் தமிழ்ல போடணும்னு சொன்னாரு. அப்படி யாராவது போட்டாங்கன்னா அவன் தாயை அடுத்தவரும் கூட்டி கொடுத்த சமம் சொன்னாரு. சீமான் சொன்னாரா இல்லையா? ஆங்கில வார்த்தை பயன்படுத்தணும், அயோக்கியன்னு சொன்னாரு. தான் தாயை அடுத்தவரும் கூட்டி கொடுத்தவன் தான் அப்படின்னு சொன்னாரு சீமான். சொன்னாருல்ல, அப்படி கூட்டி கொடுத்து என்ன பண்ணாரு தெரியுமா? இப்போ அவரோட பையனை எங்க படிக்க வச்சாரு? தமிழ் வழி கல்வின்னு பேசினாரு. எங்க படிக்க வச்சாரு? எந்த ஸ்கூல்ல படிக்க வச்சாரு? அது அவர் விருப்பம். என்ன அவர் விருப்பம்? அவர் எங்க வீட்டுல உட்கார்ந்து பேசுறாரு, பப்ளிக்கா தானே பேசாரு. முன்னாடி பேசல, என் முன்னாடி பேசல, மக்கள் முன்னாடி பேசல, இளைஞர்கள் முன்னாடி பேசல, நம்மளால கைட் பண்றாரு. அவரு இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்றாருல, அப்ப அவரே போல. ஐயா செய்யறது செய்யல, அவர் விருப்பம். அப்ப சொல்லு சீமான் அயோக்கியன்னு சொல்லு. பேசுறாங்களா? பேசிட்டீங்க. பேசுன்ற சீமான் என்ன சொல்றாரு? தமிழ் வழி கல்வி முக்கியத்துவம் தரேன்னு சொன்னார் இல்லையா? அவர் பையன் எங்க படிக்கிறாரு? சீமான் சொன்னாரு இல்லையா? நான் ஒரு அப்படம் பிறந்தவன், நான் ஒழுங்கா நடக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? நடந்தாரா? ஐயா தமிழ் வழி கல்விக்கு முக்கியத்துவம் தரேன்னு சொன்னார் சீமான். தம் பிள்ளைங்களை எங்க படிக்க வச்சாரு? அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அந்த ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு? 25 லட்சம். ஒரு பையனுக்கு 25 லட்சம், 2 குழந்தைகளும் 50 லட்சம். எவன் அப்ப விட்டு போனோம்? யார் விட்டு போனோம்? சத்தியமா சொல்றேன், பிச்சை எடுத்து தான் வாழ்றேன். வெளியில சொல்றது இல்லை, கௌரவ பிச்சை தான். ஒரு 10,000 போட்டு விடுறாடி, மச்சான் சுந்தர்சிக்கு போடுவேன், 1 லட்சம் கொடுத்து கொடுப்பாரு, காசு கொடுத்துடுனா 1 லட்சம் கொடுப்பாரு. அதாவது யார்கிட்ட பேசுவேன், இப்போ தம்பி அண்ணன் ஏதாவது செலவு காசு கொடுத்துனேன். இல்லை இன்னைக்கு தானே எனக்கு ஆள் அனுப்பியிருக்கேன், எனக்கு காசு இல்லை செலவுக்கு ஏதாவது கொடுத்துருந்தேன் அப்படின்னு. இருப்பா அந்த அனுப்பிடுறப்பா தம்பி அனுப்புவாங்க. சத்தியமா சொல்றேன், என் தலைவன் மேலானே பிச்சை தான் வரல. சத்தியமா சொல்றேன், என் தலைவன் மேலானே பிச்சை தான் வரல. சத்தியமா சொல்றேன், என் தலைவன் மேலானே பிச்சை தான் வரல. யார் விட்டு போனோம்? ஈழத்துல போட்டு எல்லாரும் செத்து மடிஞ்ச பிறகு அந்த மக்கள் நம்பிக்கையோட பணத்தை அனுப்புறாங்க. அந்த பணத்துல கூத்தடிக்கிறாள். அதை கேட்க ஒரு துப்புல திராணி இல்லை. என்னப்பா நீ? அப்புறம் நீங்க தான் போய் கேட்கணும். ஒரு வார்த்தை தமிழ் மொழி இல்லை. அதாவது மாநில அரசு என்ன சொல்றாங்க? 25% ஏழை எளிய மாணவர்களுக்கு தனியார் பள்ளிக்கூடத்தில் அனுமதி தர வேண்டும் சொல்றாங்க. ஆனா அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் தரமாட்டேன்னு சொல்றான். முடியாதுன்றான். மாநில உரிமை மதிக்க மாட்டேன்றான். அவன்கிட்ட போய் தம் புள்ளிய சேர்க்கிறாரு. எவ்வளவு பேர் அயோக்கியம் சீமான். அதை பத்தி பேச மாட்டேன்ற ஊர்லாம் பேசினே இருக்கிறாரு. இந்த சட்டை யார் வாங்கி கொடுத்தாங்க? நான் வாங்கினது. அப்பதான் வாங்கி கொடுத்தாரு. கஷ்டப்பட்டு சமைச்சானு வாங்கி தராரு. போய் சீமான புள்ளைய கேள்வி சட்டை வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்வி சொல்லு. அவர் சொல்ல முடியுமா அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு? ஊரெல்லாம் ஏமாத்து வருஷம் பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்துல வந்து தம் புள்ளி அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சேர்க்கிறான். அது கேட்க துப்புல திராணியில இந்த ஊர்ல. அப்ப போடுங்க. அப்ப சொல்லணும், இனிமே சீமான யாரும் நம்ப கூடாது. ஃப்ராடு, பக்கா ஃப்ராடு. இந்த பாரு, இந்த அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பார்ப்பா, வேறு இருக்குது. நீ இந்த ஸ்கூல்லாம் பார்த்துருக்கியா? நீ இதெல்லாம் பாரு, பார்த்தா தான் புரியும். சும்மா சீமான் சின்ன பிள்ளைங்க மூலம் செலவு செஞ்சு எல்லாரையும் இந்த ஆள் இப்படி பண்றாரு. இந்த பார், எவன் அப்ப விட்டு போனோம்? அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேறு வந்து எவன் அப்ப விட்டு பணத்தை சேர்க்கிறாரு? இவரு 50 லட்சம், ஒரு பையனுக்கு 25 லட்சம். ஆனா உன்ன மாதிரி பசங்க எல்லாம் சீமான் பேடி போறீங்க. அந்த உங்களுக்கு ஏமாத்துற முழு செலவு செய்யறாரு. பாரு, நான் பாத்துறேன், நீ பாரு. வயிறு இல்ல, நல்லா படிக்கிட்டோம், வேணாம்னு சொல்ல வர, சம்பாரிச்சு படிக்கிட்டோம். பாவம் ஈழத்து மக்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்யறாங்க. அவங்க பணத்தை பறிச்சு அபகரிச்சு தான் புள்ளைய போய் சேர்க்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல தமிழே பேசக்கூடாது, ஆ என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, அம்மா என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. ஆனா நீ நன்ற சீமான் நினைக்கிறேன். பார்த்தல வயிறுல தமிழ் பற்று எனக்கு இருக்கு, தமிழ் பற்று உனக்கு இருக்கு. வயிறு இல்லமா இல்லையா? உன் தமிழ் மொழியை இழிவுபடுத்தலாம், அதை வச்சு வியாபாரம் செய்யலாம், சம்பாதிக்கலாம். உனக்கு கோவம் வரணுமா இல்லையா? அவன் தானே உண்மையான தமிழன், அவன் தானே உண்மையான மானஸ்தன்.
தமிழ் வழி கல்வி சொல்லிட்டு தமிழ் வழி படிக்க வைக்காம எங்க படிக்கிறார் பாத்தியா? 25 லட்சம்டா. இதெல்லாம் கட்சியா கர்மம். நீ என்ன ஸ்கூல்ல படிக்கிற? டான் பாஸ்கோ பெரம்பூர். பார் உங்க அப்பாவது சம்பாதிக்கிறார், அவராலையும் கூட சேர்க்க முடியல. இவர் பாரு வேலை வெட்டிக்க போறது வெட்டியா உட்காந்துக்கிறான். நீ கூலிக்கு மார்த்தட்ட நான் கொள்கைக்குன்ற இதான் கொள்கையா? இப்போ யாரு என்ன சொல்றாரு தெரியுமா கேட்டதுக்கு? ஏங்க உங்க பையனை போயிட்டு இந்த ஸ்கூல்ல சேர்க்கறீங்கன்னா இங்க தமிழ் வழி கல்வியே இல்லையா? இப்போ நீ எந்த கல்வி படிக்கிற? நான் ஆங்கில வழி கல்வி தான் முடிக்கிறேன். ஆங்கில வழி கல்வியா? இந்த தமிழ் தேசியவாதிகளா அப்படிதானா? இல்லைன்னா இவ்வளோ மார்த்தட்டி பேசுறேன் தமிழ் தமிழ் பேசுறேன் ஆங்கில வழி கல்வியா? ஏன் எனக்கு ஆங்கிலம் தேவைப்படுது, நான் படிக்கிறேன். அடப்பாய் மனுஷங்களை இப்போ வெளியே ஒன்று உள்ளே ஒன்றா தமிழ் தேசியம் பேசி பேசி நாட்டுக்கு அடிக்கிறீங்க பார்த்தியா? அந்த ஆள் தான் அப்படி பண்ணுறாருன்னு பார்த்தா நீயுமாடா. நான் தமிழ் மீடியம் படித்தேன்டா. ஏன் தமிழ் மீடியத்தை படிக்கிறது என்ன பிரச்சனை? தமிழ் வழி கல்வியில் நடக்கக்கூடிய பள்ளி 10 பள்ளிகள் சென்னையில் மூடிடுது. 37,554 பள்ளிக்கூடங்கள் அரசு தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் இருக்கு. ஒரு 4 பள்ளிக்கூடங்கள் சரியில்லை, அது அவசியம் இல்லை, அந்த இடம் சரியில்லைன்னா மாற்றினாங்களே தவிர மற்றபடி அந்த பள்ளிக்கூடத்தில் கணினி தராங்க, சாப்பாடு தராங்க, டிஃபன் தராங்க, புக்கு தராங்க, செப்பல் தராங்க, சைக்கிள் தராங்க. இந்தியாவிலே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அது எப்போ தான் இதுதான் எப்பவுமே இல்லை கண்ணா. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி பண்ணும்போது பிராமணர்களுக்கும் பார்ப்பனருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆமா, அவங்க அதை உடைக்க தான் நீதி கட்சி வந்துச்சு, அதை உடைக்க தான் பெரியார் வந்தாரு. அதை வந்த பிறகுதான் பெரியார் பிரிட்டிஷ்காரனை ஆதரிச்சாரு. புரியுதா? பெரியார் ஒருத்தர் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி இருக்காது. மற்ற மாநில ஜிடிபி தெரியுமா உங்களுக்கு? மகாராஷ்டிரா முதலிடம், 2வது இடத்துல யார் இருக்காங்க? தமிழ்நாடு இருக்கிறாங்க. ஜிடிபி சொல்றீங்களே, இங்க ஐயா பெரியார் அவார்ட்ஸ் கொடுத்துட்டு போனார் எல்லாத்தையும். கண்ணா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அதாவது மற்ற மாநிலங்கள்ல ஒரு ஸ்கூல்ல டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா 100 குழந்தைங்க கரெக்டாக படிக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்களை மட்டும் படிக்க வைப்பாங்க. நல்லா விழுந்து விழுந்து படிக்க வைப்பாங்க. ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபோக்கஸ் பண்ணி அந்த குழந்தைகளை முன்னிலை கொண்டு வந்துட்டு அதை விளம்பரம் படுத்துவாங்க. இதுதான் வந்து டீச்சருங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். இதே மாதிரி மற்ற மாநிலங்களை பண்ணுவாங்க. ஆனால் தமிழகத்தில் அப்படி இல்லை. அந்த 100 மாணவர்கள் விட்டுட்டாங்க. மீதி இருக்க மாணவர்கள் பாருங்க, படிக்காத மாணவர்கள், அவங்களை கொண்டு வந்து இன்னைக்கு எல்லா துறையிலும் கொண்டு வந்தது யார் தெரியுமா? இது திராவிட கட்சி, இது திமுக கட்சி, இது ஐயா ஸ்டாலின் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஆமா, அவர்தான் முதல்வரா இருந்தா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துடலாம். ஆமா கொடுத்தாரு. மற்ற ஸ்டேட்ல அப்படி இல்லையே, மற்ற மாநிலத்தில் இல்லையே, தமிழ்நாட்டில் மட்டும் தான் அப்படி இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் பணியில எல்லாரும் தமிழர்களா? தமிழர்கள் தான். உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. இங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டுக்குள்ள வேலை இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு தனிநாடா? இந்திய அரசியல் சாசனம் சட்டம் என்ன சொல்லுதோ அதை மையப்படுத்தி கொண்டு தான் மாநில அரசும் மத்திய அரசும் செயல்பட முடியும். ஒதுக்கீடு கொண்டு வந்து யாருங்க? 69% திராவிட கட்சி. யார் உள்ள வந்தா? எப்படி உள்ள வந்தா? யார் வந்தா? திராவிட கட்சின்ற பேர்ல தெலுங்குக்காரங்க, கன்னடக்காரங்க, மலையாளக்காரங்க எல்லாரும் உள்ள விட்டு. தெலுங்குக்காரன், கன்னடக்காரன், மலையாளக்காரன் வரல. இங்க மாநிலங்கள் பிரிக்கும் போது இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் அவங்க. இப்ப அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அது எதுக்காக கொண்டு வந்தாங்க? மற்ற மாநில பசங்க படிக்க கொண்டு வந்தாங்க. இங்க மாநில உரிமை பேசுறாங்க சீமானு, எதுக்கு அங்க போய் விட்டாராம் பசங்க? என்ன பேசுற நீ? முதல்ல உனக்கே அறிவு இல்லை தம்பி. உனக்கு தமிழ் பேச ஆங்கிலம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற நீ? எனக்கு ஆங்கிலம் தேவைப்படுது. அப்படிதான் எல்லாருக்கும் தேவைப்படுது. உனக்கு வந்தா ரத்தம் மற்றும் தக்காளி சட்னியா? உனக்கு உண்மையாக தமிழ் படிச்சிருந்துச்சுன்னா, தமிழ் உணர்வு இருந்துச்சுன்னா நீ தமிழ் மொழியில படிச்சிருக்கணும். நீங்க சீமான் மாதிரி பண்ற. அது யார்? யார் எனக்கு ஆங்கிலம் தேவைப்படுது சொல்லுவேன். என் விருப்பம் சொன்னான். உனக்கு தமிழ் உணர்வு இருக்குன்னா தமிழ் உணர்வு படி வந்து நம்ம செஞ்சு காமிக்கிறோம், செயல் பண்ணணும். திராவிட கட்சிக்காரங்க எப்படி தெரியுமா? ஒரு விஷயம் சொல்றாங்க, செஞ்சு காமிப்பாங்க. தமிழ் தேசிய பத்தி எப்படி தெரியுமா? சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. செஞ்சு காமிச்சாங்களா எல்லாத்தையும்? அதாவது இந்திய சுதந்திரம் அடைச்ச பிறகு மாநில ரீதியாக மொழி ரீதியாக பிரிக்கப்பட்ட பிறகு இங்கிருந்து எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க. ஆனா தாய்மொழி எதுனா தமிழ் மொழி தான். அது ஒரு மாற்று கருத்து இருக்கா? மദ്രാஸ்ன்னு சொல்லும்போது எல்லாரும் ஒன்னா தான் இருந்தாங்க. மலையாளிங்க, கன்னடக்காரங்க, தெலுங்குங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. புரியுதா? மொழி ரீதியாக பிரிக்கப்பட்டாங்க. மொழி ரீதியாக பிரிக்கப்பட்டாங்க, எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க. ஆனா தமிழ்நாடு என்பது தாய்மொழி, தாய் மாதிரி. அந்த தாய் வந்து தன் பிள்ளைகள் தன்னை விட்டு போனாலும் அந்த தாய் என்ற பார்வையில் தான் பார்ப்பாங்க. கர்நாடகாரன் தண்ணி தரனாலும் என் புள்ள தண்ணி தரதான் நினைப்பாங்க, தவிர பண்ண மாட்டாங்க. கர்நாடகாரன் தமிழனை அடிச்சாலும் அடிக்கிறது கர்நாடகாரன் இல்ல, கர்நாடக அரசியல்வாதி. ஆனா இங்க தமிழனை எந்த கர்நாடகாரனையும் அடிக்க மாட்டாங்க. ஏன் அடிக்க மாட்டாங்க சொல்லு? இது திராவிட மண், இது பெரியார் மண். இங்க அப்படி பயிற்சி கொடுத்துருக்காங்க. நீங்க சங்ககால வரலாறுல எடுத்து பாருங்க. சங்ககால தமிழ் தேசியம், தமிழ் மக்களுக்கான நலன், தமிழ் தேசியம். அப்போ அப்படி பார்த்தா நீனும் சீமானோ தமிழ் இன துரோகி. ஏன்னா பேச்சுல தமிழ், படிக்கிறதுலாம் வேற. நீங்க பெரியார் மண்ணா இருந்தாலும் சரி, நீதி கட்சியா இருந்தாலும் சரி, திராவிட கட்சியா இருந்தாலும் சரி, திராவிடத்திற்கு முதல்ல பொருள் சொல்லுங்க. திராவிடம் என்பது பிராமணர்களை பார்ப்பனர்கள் எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அம்பேத்கர், பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க அந்த அடக்குமுறை எதிர்த்து போராடினவங்க. அதுக்காக தான் திராவிடம் சொன்னாங்க. அம்பேத்கர்னு சொல்லும்போது இங்க இருக்கவங்களை தூக்கி விட மாட்டீங்களா? தம்பி, நீ முதல்ல இதெல்லாம் பேசணும்னா முதல்ல நீ தமிழ் மொழியில படிச்சிருக்கணும். நீ தமிழே இல்ல. நீ உங்க அம்மா சொல்ல பக்கத்துல இருக்க அம்மா சொல்றீங்க, எப்படி மம்மின்னு சொல்றீங்க? மம்மின்னு சொல்லி எங்க அம்மா
வெளியே போயிட்டு இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வெளியே வந்து அம்மா அம்மான்னு அது யா விருப்பம் எனக்கு. சரி இப்போ சீமான் கூட பிரச்சாரத்துக்கு போனீங்க, ஏன் போனேன்? நான் எங்க போனேன்? அந்த கட்சியில நான் இன்னும் உறுப்பினர் கூட நான் கிடையாது. கேட்டவே இல்லையா ஒன்று? சீமான் கூப்பிட்டாங்க போனியா? சீமான் கூப்பிட்டாங்க போய் பார்த்தேன். ஸ்டாலின் ஐயா கூப்பிட்டா கூட தான் போவேன். அப்போ உனக்கு கொள்கை சித்தாந்தம் ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. ஆனா தமிழ் தேசிய கொள்கையை வந்து விடக்கூடாது. நீ இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு தமிழ் மொழி கேட்குற. முதல்ல ஸ்கூலில் மாற்ற அப்புறம் வந்து என் முன்னாடி சரி, பேசு. என்ன இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சது யாரு? உங்கள் அப்பா அப்போ கேளு. ஐயா என்னங்க அது? இப்போ சீமான் வந்து உன்னை திருச்சிக்கு கூப்பிட்டாரு பிரச்சாரத்துக்கு. கூப்பிட்ட உடனே போனேன். உனக்கு சீமான் வந்து ஒரு கட்சிக்காரர், ஒரு கொள்கைக்காரர். நீ படிக்கிற குழந்தை சட்டப்படி வந்து இந்த மாதிரி போகக்கூடாது, படிப்பில் தான் கவனம் செலுத்தணும், 18 வயசுக்குள்ளே வெளியே போகக்கூடாது, ஏதோ சட்டப்படி குற்றம் கொடுங்களா, தூக்கி சீமானை தூக்கி உள்ளே போகலாம், கும்முன்னு குக்கலாம், அதை விட்டுரு. பணம் கொடுத்தாருலாம் போல, கொள்கையில உடன்பாடு இருந்தது போனேன். என்ன கொள்கை உடன்பாடு? தமிழ் தேசிய கொள்கை இருந்தது போனேன். தமிழ் மக்களுக்கான தமிழ் தேசிய கொள்கை, தமிழ் தேசியம் பேசுறாரு இல்லையா, அவர் பிள்ளை அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சேர்த்தது சொன்ன உனக்கு. தமிழ் தேசியம் கிழிஞ்சு போச்சு. அங்கே தம் பிள்ளை காது குத்தும் போது ஐயரை வச்சு மந்திரம் சொல்லி சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லி பண்ணாரு, அங்கேயும் கிழிஞ்சு போச்சு. தமிழ்தான் உயிர் மூச்சு என மேடைக்கு மேடை மைக் பிடித்து முழக்கமிடும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சமஸ்கிருதத்தில் மந்திரம் மோத வழிபாடு நடத்தினார். திருச்செந்தூர் கோவிலில் தமிழில் மந்திரம் மோத அர்ச்சகர்கள் இருந்தும் கூட சமஸ்கிருதத்தில் மந்திரம் மோதும் போது பயபக்தியோடு நின்றிருந்தார். ஒரு தெருவில் இங்கே கோயில் இருக்குன்னா அந்த தெருவில் யாராவது இறந்து போயிட்டா கோயில் நடைய சாத்திடுவா. ஏன்னா ஒரு பிணம் விழுந்தது தீட்டு. அந்த தெருவழியை தூக்கிட்டு போகும்போது உயிரற்ற உடல் செத்து போனது அது தீட்டு, அது கோயில், அது கோயில் அந்த தெருவில் போகக்கூடாது. எப்படி உயிரற்ற உடல் தெருவில் போகக்கூடாதோ அப்படி செத்து போன மொழி சமஸ்கிருதமும் கோயிலுக்குள்ள வரக்கூடாது. இதெல்லாம் கட்சியா கர்மம். அந்த மாதிரி லட்சணம் இருக்குது. இவரை போய் தமிழ் தேசியம் பேசுகிற நீ பிசுறு மசுறுன்றான். யார் தெரியுமா நீ பிசுறு? நான் பிசுரா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். அப்ப அவர் மசுரா? அவர் சொல்றத சொல்லிட்டு அவர்தான்டா சொன்னாரு, என்ன ஆதரிக்கிற பிசுறு நான் மசுறுன்னாரா அவர் தானா சொன்னாரு, நான் சொல்லடா. ஐயா அவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. கட்சியில சரி இல்ல அவங்க பொறுக்கீங்களா அப்படிதான் பேசுவாங்களா? பொறுக்கீங்க தான் அப்படி பேசுவாங்க பிசுறு மசுறுன்னு. அவர் பொறுக்கியா அப்போ அவரு? என்னடா கடைசியில் சீமான பொறுக்கின்னு சொல்லிட்டேன். சரி போனேன், பிரச்சாரம் பண்ண, எல்லாம் முடிஞ்சிச்சு. சீமான் எப்படி வாக்கு வங்கி? வாக்கு வங்கி சீமானோட வாக்கு வங்கி எப்படி பலமா தான் இருக்கு. அடுத்து கிட்டத்தட்ட வந்துடுவாங்க, கிட்டத்தட்ட 2030 வந்துடலாம். ஆனா நீங்க 2 பேரும் நல்லா வந்துட்டீங்களே, பாஜகவும் நாம் தமிழ் கட்சியும். எனக்கு ஒரு புரிய மாட்டேன், எனக்கு ஒரு புரிய மாட்டேன். மக்கள் ஓட்டு போடுறாங்க, தெளிவாக போடணும் நம்ம சொல்கிறோம். மக்களுக்கு விழிப்புணர்வு வேணுமா ஓட்டு போடுறதுக்கு? ஒரு தெளிவு வேணும், விழிப்புணர்வு ஓட்டு போடணும். ஆனால் சீமான் மீது பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது, ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, பிசுறு மசுறுன்றாரு, கட்சிக்காரனை திட்டுறாரு, பச்சையாக திட்டுறாரு. இவ்வளோ பேசிக்கிற மக்கள் ஓட்டு போடுறாங்கண்ணா. ஆமாம், இந்த மாதிரி ஒரு கட்சி உலகத்தில் இருக்கா? கட்சியில் பொறுக்கிக்கலாம்டா, ஆனால் கட்சி தலைவடைய பொறுக்கியா இருக்கக்கூடாதா? ஆமா என்ன பண்றது? விடு என்ன பண்றது? இப்ப சீமானை திருத்தவே முடியாது. ஆமா, திராவிட கட்சியில திருத்தவே முடியாது. அப்படியே திராவிட கட்சி இல்லைன்னா இன்னைக்கு வந்து சமூக நீதி இங்க இல்லாம இருந்திருக்கும். புரியுதா? கல்வியில, பொருளாதாரத்துல, சமூக நீதியில எல்லாத்துலயும் முன்னிலையா இருக்குது. படா மசூரம் அப்படிதான் இருக்குது, பிசுரும் அப்படிதான் இருக்கு. எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து அடிமையா மக்களை இழிவுபடுத்து. நீ பொதுமக்களை இழிவுபடுத்த, பொதுமக்கள் நாயின்றியா நீ? ஆமா, பின்ன இது என்ன செய்யுது? 1000 ரூபாய் கொடுத்தா அது வந்து உதவித்தொகைடா. உதவித்தொகை ஐயா எதுக்கு உதவி பண்ணுது? 1000 ரூபாய் அதை உனக்கு கொடுத்தார்ல உதவித்தொகை சீமானே. கொடுத்தார்ல திருச்சி போகும்போது நீ கை நீட்டி வாங்கடா, நீ யோகிச்சு காமியா நீ? நான் எங்க போனேன்? திருச்சி போனேன், பிரச்சாரத்துக்கு போனேன், காசு கொடுத்தவனே. ஆமா போனேன். மக்கள் காசு வாங்கினா நாயின்ற, அப்ப நீ காசு வாங்கினியா? அப்ப நீ யாரு? அது யா விருப்பம், அவர் குத்தாரு, நான் போனேன். என்ன பயன்டா நீ? 1000 ரூபாய் பத்துமா? 1000 ரூபாய் பத்துவான்னு நியாயமான கேள்வி. இப்போ சீமானுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பிட்றது, படுக்கிறது, தூங்குறது, எழுதுறது, துணிமணி போடுறது எல்லாம் யார் வீட்டு காசு? சீமான் உழைக்கிறாரா? என்ன வேலை பார்க்கறாரு? என்ன வேலை பார்க்கறாரு? சொல்றா. சொல்லுங்க. ஊரான மக்களை ஏமாத்தி பேசி அந்த பணத்தை வாங்கி பிள்ளைங்களை படிக்கிறது, ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துருக்காரு. 2 லட்சம் பங்களால வாழ்ந்துருக்காரு. அந்த பங்களா பாத்தியா? அந்த பங்களாவை பார், காரி துப்பிடுவேன். பிச்சைக்காரன் சொல்றான், வெளியே பார்த்து இப்படி வாழ்ந்துக்கிறான் பங்களால. எவ்வளவு பெரிய பங்களா தெரியுமா? இதெல்லாம் கட்சியா கர்மம். இந்த சன் பிக்சர்ஸ், சன் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் நடுவில் கேள்விப்பட்டேன். அதில் கோடியா வருமானம் வருதான். அதெல்லாம் எங்க யாருதுன்னு தெரியல. யாருது இல்லை, அவங்க சம்பாதிக்கிறாங்க. நீயே சொல்ற சன் ப்ரொடக்ஷன் இவ்வளவு கம்பெனி இருக்கு, அது இருக்குன்னு சொல்ற. வருமானம் வரும், பல பேர் வேலை போய் அவர் வச்சிருக்க மாட்டாரா? என்ன வேலை செய்யறாரு எனக்கு தெரியாது. இவர் ஏது பணம்? அது அவர்தான் கேட்கணும். காரி துப்பு. ஏஜா பணம் இப்படியா சம்பாதிக்கிறேன்னு கேளு. சும்மாட்டி கொள்கை நீங்க கூலி குடிக்கிற, நான் கொள்கை குடிக்கிறேன்னு சொன்னார்ல, என்ன கொள்கை கிடிக்கிறான் கேளு. வர
மசுறு பிசுறுன்னு பேசுறாரு, பொம்பளைங்க அசிங்கமா பேசுறாரு, பச்சை பச்சையா பேசுறாரு. அந்த சாட்டை துருமுறை ஆடியோ கேட்டியா? நம்ம கட்சியை பத்தி எவனா பேசுறாங்க, ஆத்தாமால அசிங்கமா பேசுன்றான். சமூக வலைதளங்களை வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தியோ அண்ணன் சீமானை பத்தியோ சீமானை பத்தியோ இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான ஆள்களை பத்தி யாரை பத்தி எழுதினாலும் இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான ஆள்களை பத்தி யாரை பத்தி எழுதினாலும் ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பயம் உருவாக்கணும். நம்ம இதெல்லாம் ஒரு கட்சியாடா? கர்ம சானியம் மூச்சு கட்சி, இதெல்லாம் ஒரு கட்சியா? எப்படி அந்த கட்சியை நம்பி நீங்களா இருக்கிறீங்க? எல்லா கட்சியும் ஒழுங்கா தான். கட்சியில இப்படி இருக்கலாம்டா, கட்சி தலைவனே இப்படி இருக்கிறானே. எல்லா கட்சிக்காரங்களும் கருத்துக்களும் விமர்சனங்களும் முன்வைப்பாங்க. யாருமே நான் மட்டும் தான் யோகியன், நான் மட்டும் தான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் யாரும் சொன்னதில்லை, சீமானை தவிர. புரியுதா? அவர் மட்டும் தான் சொல்றாரு. அதனால கேள்வி ஓங்கி வருது. சீமான் சொன்னார் ஒரு வார்த்தை, நிர்மாண கார்த்திக் ஆல் தி பெஸ்ட்ன்றாரு. அப்ப இவர் யாரா? அப்படிதான் என் தம்பி கார்த்திக் பர்சனல் அட்வைஸ் அஸ் எல்டர். யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. பேசுற போது எல்லாருமே ஆங்கிலம் கலந்து பேசுவது எப்படி? என் தாயோடு பிரிதொரு ஆண்மகன் புணர்வதும் என் தாய்மொழியோடு பிரிதொரு மொழி கலப்பதும் ரெண்டும் ஒன்றுதான். எதுக்கு நீ போடுற இந்த மானங்கட்ட செயலை வேற எவன் செய்யலாம்? நல்ல ஆத்தாள் கப்பனுக்கும் பிறந்த எந்த மான தமிழனாவது, மான தமிழச்சி ஒரு மரத்தி மாறல பால் குடிச்ச எந்த மகனாவது இந்த செயலை செய்யலாமா? இதெல்லாம் கட்சியா? கர்மம் சனியம் பிடிச்சது. இதை நம்பி நீங்களாம் போறீங்களா பாரு. ஐயோ சரிங்கய்யா.